ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து சண்டே. அன்றைக்கி எனக்கு வெபினார் ஒன்று இருந்தது. ஸோ அதை அட்டன் பண்ணிகிட்ருந்தேன். 4 to 5:30 வரைக்கும் இருந்தது. அதை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சத்தம் நிறைய கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி ஷாப்பிங் போனோம். க்ராசரி ஷாப்பிங்கிறத விட ஸ்நாக் ஷாப்பிங் மாதிரி ஆயிடுச்சு. மங்கள் போயிட்டு எல்லாம் ஷாப் பண்ணிட்டோம். சாய் பிஸ்கெட் வாங்கிட்டு எங்கள் 2 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருந்தான் வேறு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடையே பூட்டிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். நாங்கள் கிளம்புனதும் லேட்டு, அங்கே போய் சேர்ந்ததும் லேட்டு. அவர் வண்டி எடுக்க போன கேப்பில் இவன் டான்ஸு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா காலையில் போய் பார்த்துருந்தேன். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த செம்பருத்தி ரொம்ப நாள் கழிச்சு விட்டுருந்தது. பூச்சி வருதுன்னு கட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அப்படி தான் நான் கிளம்பிட்டேன். நான் வந்து எங்கே போனேன் அப்படின்னா டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். இந்த அக்ரிலிக் மார்க்கர் வந்து 280 தான். இதை வாங்கணும்னு நினச்சிருந்தேன், பட் வாங்கலை. பில்லோ கவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது 49 ரேட்டுக்கு. இது வந்து நான் ஒரு ஃப்ளவர் வேஸ் வாங்கி வைக்கணுங்கிறதுனால எல்லா கடையிலையும் எங்கெங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் பார்த்து செக் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாம் வாங்கியாச்சு. இங்கே டிமார்ட்டுக்கு போயிட்டு பாப்கார்ன் வாங்கலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்னுமே வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் வந்து நான் இது வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பார்த்தா பாருங்கள், மங்கள் வாங்கின பேகு, அதுக்கப்புறம் இங்கே டிமார்ட்டில் வாங்கின பேகுன்னு எல்லாம் இருக்குது. ஷாப்பிங் போகிறது பெருசு இல்லைங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பயங்கர ஹெக்டிக்கான ஒர்க். உங்களுக்கு எப்படி? முன்னாடி நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால வீட்டுக்கு வரதுக்கு 10:30 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே வச்சுட்டேன். ஸோ அதை நெக்ஸ்ட் டே தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் உடனே எடுத்து வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள்.